வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இந்த வருஷம் வெளியான ஆர்டிஐ அப்படின்ற கிரைம் த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. முடிவுல நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே மாயான்ற ஒரு பொண்ணு நமக்கு காட்டுறாங்க. இவங்க ஒரு ஸ்கூல் தான் படிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஸ்கூல்ல ஏதோ ஒரு பிரச்சனை போல. அந்த பிரச்சனையை நினைச்சு இவங்க பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க மைண்டுக்குள்ள அந்த பிரச்சனை எல்லாம் ஓடிட்டு இருக்கு. என்ன பிரச்சனை நமக்கு தெளிவா காட்டல. பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணலான்னு பார்த்தா ரெண்டு பேருமே போனை எடுக்க மாட்டாங்க. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, மெயில் மாதிரி யாருக்கும் இந்த விஷயத்தெல்லாம் அனுப்பிட்டு இருக்காங்க. யாருக்கு அனுப்புறாங்கன்னு தெரியல. இப்ப பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிரச்சனையை நினைச்சு ஃபீல் பண்றவங்க செத்து போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப தூக்கு போடுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறாங்க. பேரண்ட்ஸோட போட்டோவை பார்த்த மாதிரியே தூக்கு போட்டுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் பேரண்ட்ஸ் வீட்டுக்கு வராங்க. பொண்ணோட பேரை கூப்பிட்டுக்கிட்டே வராங்க. அப்பதான் பொண்ணு தூக்குல தொங்கிட்டு இருக்கிறது தெரிய வருது. இதை பாக்குற ரெண்டு பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே டாக்டர்ஸா தான் இருப்பாங்க. இப்போ உடனே போலீஸ்க்கு தகவலை கொடுத்துடுறாங்க. போலீஸும் வந்து விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக இந்த சூசைட் நடந்திருக்கும்னு யோசிக்கிறாங்க. சூசைட் தானா, யாராவது வந்து கொலை பண்ணிருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இங்க என்னென்னலாம் கிடைக்குதோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, பொண்ணோட பாடியை பாக்குறாங்க. பொண்ணோட நகம்லாம் ப்ளூ கலர்ல மாறி இருக்கு. பொதுவா விஷம் கலந்திருந்தா தானே ப்ளூ கலர்ல மாறி இருக்கும். விஷம் ஏதாவது சாப்பிட்டுருக்காளா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பத்தி எல்லாம் போலீஸ் கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு யார்கிட்ட இருந்தோ கால் வருது. இவரும் கொஞ்சம் பதட்டமா பேசுறாரு. சரி சார், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. மாயா இறந்து போயிட்டாங்கல்ல, அந்த ஸ்கூல்ல இருக்க பசங்க எல்லாம் அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. அதே சமயம் பேரண்ட்ஸ் இந்த போலீஸ் கிட்ட கண்டுபிடிச்சிருக்க விஷயத்தை பத்தி சொல்றாங்க. ஆனா ரிப்போர்ட்ல எதுவுமே வரல, என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி போலீஸ் சொல்றாரு. சூசைட் தான் அப்படின்ற மாதிரி கேஸை முடிச்சிடுறாரு. ஆனா பேரண்ட்ஸால இந்த விஷயத்தை ஏத்துக்க முடியல. நம்ம பொண்ணுக்காக நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. கேஸ் மாதிரி போடலான்ற மாதிரி உங்க கேஸ் மாதிரி போட்டுறாங்க. பேரண்ட்ஸ் கேஸ் போட்டாங்கல்ல, 2 வருஷத்துக்கு மேல அந்த கேஸ் கோர்ட்ல நடந்துட்டு இருக்கு. எதிர் லாயர்லாம் ரொம்ப கடுப்புல இருக்காங்க. தேவையில்லாம இந்த கேஸ் இழுத்துக்கிட்டே இருக்கு. இது சாதாரண சூசைடு, இப்பயாவது முடிங்கன்ற மாதிரிலாம் ஜட்ஜி கிட்ட ரெக்வஸ்ட் வச்சிட்டு இருக்காங்க. ஜட்ஜ் இருக்காங்கல்ல, இந்த கேஸை இதோட முடிக்கிறேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்கிற பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜட்ஜுக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. போகும்போது இந்த பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு லெட்டரை கொடுக்க சொல்லி ஒருத்தர் கிட்ட தராங்க. அவருமே வந்து லெட்டரை கொடுக்குறாரு. அதுல ஆர்டிஐ அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்கு. இதை இதோட விட்டுறாதீங்க, மேற்கொண்டு ஏதாவது பண்ணுங்கன்ற மாதிரி தான் ஜட்ஜு சொல்ல வராங்க. இதை இவங்களுமே புரிஞ்சுக்கிறாங்க. இங்கதான் ஆர்டிஐன்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப ரெண்டு பேரும் கோர்ட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. ஈரின் பேரு தாரா அப்படின்றது, ஈரின் அப்பாவோட பேரு கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றது. ஈரின் தாராவை பொறுத்த வரைக்கும் நடக்க முடியாது, வீல் சேர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இருந்தாலுமே இவங்க ரொம்ப டேலண்டா இருப்பாங்க. அப்பா சொல்லி கொடுத்து தான் இவ்வளவு டேலண்டா மாறி இருப்பாங்க. இப்போ ஒரு கேஸுக்காக தான் அப்பா பொண்ணு ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி கேன்சல் பண்ணா காசை தந்துருவாங்க பாத்தீங்களா, அதுல ஒரு அமௌண்ட் புடிச்சிட்டு தான் தருவாங்க. அதுல ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் இவங்க கேஸை ஃபைல் பண்ணிருக்காங்க. நான் தான் நேரடியா பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி கிருஷ்ணமூர்த்தி சொல்றாரு. அதனால கிருஷ்ணமூர்த்தி இருக்காரு பாத்தீங்களா, இந்த பாக்ஸ்ல வந்து நிக்கிறாரு. இவர் ஒரு டிக்கெட் புக் பண்ணிருப்பாரு, அதை கேன்சல் பண்ணிருப்பாரு. கரெக்டா கேன்சல் ஆன அமௌண்ட்டை உங்களுக்கு தந்திருப்பாங்க. இதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. இவர் தான் தேவையில்லாம இதை ஒரு கேஸா மாத்திருக்காரு அப்படின்ற மாதிரி எதிர்த்தரப்பு லாயர் பேசிட்டு இருக்காரு. பிடிப்புலாம் போக அமௌண்ட் சரியா தானே வந்திருக்கு, இதுல என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கிருஷ்ணமூர்த்தி கிட்ட ஜட்ஜி கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல தாரா பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 3 ரூபா கம்மியா தந்திருப்பாங்க. 73 ரூபா கிடைச்சிருக்கணும், ஆனா 70 ரூபா தான் ரிட்டர்ன் வந்திருக்கு. 3 ரூபா ஷார்டேஜா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வெறும் 3 ரூபா தானே அப்படின்ற மாதிரி எதிர்த்தரப்பு லாயர் சொல்றாரு. வெறும் 3 ரூபா தானே அப்படின்ற மாதிரி ஜட்ஜுமே கேக்குறாங்க. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, வெறும் 3 ரூபான்னு எப்படி சொல்ல முடியும்? என்ன மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கு. இழந்தவங்களுக்கு வேணா அது சின்ன அமௌண்டா தெரியலாம், ஆனா ஓவராலா கணக்கு பண்ணி பார்க்கும் போது நிறைய காசு இதுல ஏமாத்தப்பட்டிருக்கு. அப்படி ஏமாத்தப்பட்ட காசை திரும்பி தரணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஜட்ஜி இதெல்லாம் கேக்குறாங்கல்ல, சரின்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இங்க நடந்துட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் மாயாவோட பேரண்ட்ஸ் கவனிச்சிட்டு இருக்காங்க. ஈரன் நல்லா வாதாடுறாங்க. அதுவும் இல்லாம மத்தவங்களுக்காக வாதாடுறாங்கல்ல, இதெல்லாம் இந்த பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்க கிட்ட நம்ம கேஸை கொண்டு போனா என்ன அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஈரனை பார்த்து பேசுறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க. இங்க தருண் ஒரு பையன் வேலை பார்க்கறான் போல, அதாவது இவங்களுக்கு சப்போர்ட்டிவா வேலை பார்க்கறான். அவன் உள்ள வாங்கன்ற மாதிரிலாம் இவங்களை வெல்கம் பண்ணி கூட்டு போறான். இப்ப இவங்களுமே அப்பா பொண்ணை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்தையும் கேட்டு முடிச்ச கிருஷ்ணமூர்த்தி இருக்காரு பாத்தீங்களா, உங்க பொண்ணு ஏதோ ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்ல ட்ரை பண்ணிருக்கா, ஆனா நீங்க தான் சரியா கவனிக்காம இருந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உண்மையிலேயே கடைசி சில நாள் பொண்ணு எதையோ சொல்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்திருப்பா. இவங்க தான் சரியா காதுல வாங்கியிருக்க மாட்டாங்க. ரெண்டு பேருமே வேலையில பிஸியா இருப்பாங்கல்ல, அதனால தான் காதுல வாங்கியிருக்க மாட்டாங்க. இப்ப தாரா இருக்காங்கல்ல, அம்மாவை தனியா கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்க பொண்ணுக்கு என்ன மாதிரி பிரச்சனை இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க.
அதே சமயம் உங்க ஹஸ்பண்ட் மேல உங்களுக்கு டவுட் இல்லையான்னு கேக்குறாங்க. ஏன்னா ஹஸ்பண்ட் கூட மிஸ்பிஹேவ் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அந்த ஆங்கிள் தான் கேக்குறாங்க. என் ஹஸ்பண்ட் அப்படி பட்டவர் இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃப் சொல்றாங்க. கடைசி சில மாசமாவே அவ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருந்தா, படிப்பு ரிலேட்டடா ஸ்ட்ரெஸ்ல இருக்கான்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. கிருஷ்ணமூர்த்தி இருக்காருல, அப்பா கிட்ட தனியா பேசிட்டு இருக்காரு. அப்பாவும் அவருக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எங்களுக்கு ஒரே ஒரு டவுட் தான், இறந்து கொஞ்ச நேரத்துல அவளோட கையெல்லாம் ப்ளூ கலர்ல மாறுச்சு, கண்டிப்பா ஏதாவது கெமிக்கல் கலந்திருந்தா தான் அப்படி மாற வாய்ப்பு இருக்கு. நாங்க 2 பேருமே டாக்டர்ஸ் தான், அதனால கெமிக்கல் கலந்திருக்கான்னு செக் பண்ணோன்ற மாதிரி நினைச்சோம். ஆனா செக் பண்ண ரிப்போர்ட்ல எதுவுமே கலக்கலன்ற மாதிரி வந்தது. எங்களுக்கு சந்தேகம் வந்து இன்னொரு வாட்டி செக் பண்ணோம்னு சொன்னோம். இன்னொரு வாட்டியும் அதே டாக்டர் தான் செக் பண்ணாரு. சோ அவங்க ஏமாத்துறாங்கன்றது எங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதே மாதிரி விசாரணை பண்ண இன்ஸ்பெக்டர் கேஸை சரியா விசாரணை பண்ணல, அவரை யாரோ இன்ஃபுளுன்ஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யாரு இன்ஃபுளுன்ஸ் பண்ணா அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே கேக்குறாங்க. அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் தான் இன்ஃபுளுன்ஸ் பண்ணாரு அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே சொல்றாங்க. அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் பேரு விக்டரா இருக்கும். அவர் உண்மையிலேயே இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருப்பாரு. ஏன் எதுக்கு அப்படின்றது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. பாடி இப்ப இருந்தா கூட ஏதாவது செக் பண்ணலாம், ஆனா நீங்க இந்நேரத்துக்கு இறுதி சடங்கே முடிச்சிருப்பீங்கல்ல அப்படின்ற மாதிரி தாரா கேக்குறாங்க. இல்ல, பாடி இப்பயும் எங்க கிட்ட இருக்குன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இது பாடி இன்னும் இருக்கா அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஆமா இருக்குன்ற மாதிரி அந்த பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, பிரைவேட்டான ஒரு மார்ச்சரிக்கு கூட்டு வந்துடுறாங்க. இந்த இடத்துல தான் நாங்க பாடியை வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா என்னைக்குனாலும் இந்த கேஸ்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதனால தான் வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பொண்ணோட கையை உண்மையிலேயே ப்ளூ கலர்ல இருக்கு, இதுக்கப்புறம் செக் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. தாராக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் ஃப்ரெண்டை வர வச்சிடுறாங்க. அந்த ஃப்ரெண்டு கிட்டே இதை பத்திலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ உள்ள என்ன கெமிக்கல் கலந்துருக்குன்றத பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எந்த அளவுக்கு இது பாசிபிள்னு தெரியல, ஏன்னா 2 வருஷம் நடந்துருச்சு. இதுக்கப்புறம் கெமிக்கல் கலந்திருக்கிறத கண்டுபிடிக்க முடியுமா, கோர்ட்ல அதை ஏத்துப்பாங்களான்றதுலாம் எனக்கு குழப்பமா தான் இருக்கு. என் சைட்ல என்ன பண்ண முடியுமோ அதை பண்றேன்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. அதே மாதிரி 2 வருஷம் பாடியை பதப்படுத்தி வச்சிருக்காங்கன்னா பொண்ணு மேல எவ்வளவு பாசமா இருக்காங்கன்றது ஹீரோயினுக்கு புரியுது. கவலைப்படாதீங்க, இந்த கேஸ்ல குற்றவாளியை நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றாங்க. இந்த கேஸை ரீஓபன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதே சமயம் இதுல அந்த ஸ்கூலுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்கூல்ல சிலர்கிட்ட விசாரணை பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எதிர்த்தரப்பு லாயர் பயங்கரமா அப்செட் ஆயிடுறாரு. முடிஞ்சு போன கேஸை தேவையில்லாம இவங்க தொடங்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஜட்ஜுக்கு அந்த பேரண்ட்ஸ் மேல அக்கறை இருக்குல்ல, அதனால ரீஓபனுக்கு சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இந்த தகவல்லாம் அந்த விக்டருக்கு போது விக்டர் பயங்கரமா அப்செட் ஆகுறாரு. திரும்பி இதை தூசி தட்டிட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அந்த மாயா இறந்து போனதுல இருந்து அட்மிஷன்லாம் கொஞ்சம் குறைய தான் செஞ்சிருக்கு. சித்தார்த்னு ஒருத்தர் வேலை கேட்கறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. நான் நிறைய பேரை கூட்டு வரேன், எனக்கு மார்க்கெட்டிங்லாம் நல்லா பண்ண தெரியும், அதே மாதிரி ஆக்டிங் கூட எனக்கு பண்ண தெரியும், எனக்கு வேலை போட்டு தாங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. வேலைலாம் இல்ல போங்கன்ற மாதிரி அங்க இருக்கவர் சொல்றாரு. ஆனா இந்த சித்தார்த் ரொம்ப போல்டா பேசுறாருல, இதெல்லாம் விக்டர் பின்னாடி இருந்து கவனிக்கிறாரு. இப்ப பொறுமையா சித்தார்த்துக்கு பக்கத்துல வராரு. நீ பேசுற விஷயத்த பண்ணி காட்டு, நான் கண்டிப்பா உனக்கு வேலை போட்டு தரேன், எவ்வளவு பேரை கூட்டு வர முடியுமோ கூட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவருமே சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. சிலர் பேசிய பயங்கரமா பிரெயின் வாஷ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி டேலண்ட் சித்தார்த்துக்கு இருக்கும். இப்ப நிறைய பேர்கிட்ட பேசுறாரு. அது சூப்பர் ஸ்கூலு, சேர்த்தீங்கன்னா உங்க பையன் நல்லா வருவான்ற மாதிரிலாம் நிறைய பேரோட மனசை மாத்துறாரு. அட்மிஷனை பயங்கரமா ஏத்திடுறாரு. விக்டரும் இதனால சந்தோஷப்படுறாரு. அதே மாதிரி பசங்களாம் வேற ஒரு இடத்துல எக்ஸாம் எழுத போறாங்க. அந்த எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்கினா நல்ல பேர் கிடைக்கும், நீ எப்படியாவது உள்ள புந்து ஆக்ட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. பண்றன்ற மாதிரி சித்தார்த் ஏத்துக்கிறாரு. அவர் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா இந்த விஷயத்த பண்றாரு. இந்த ஸ்கூல்ல இருக்கவங்க மட்டும் நிறைய மார்க் வாங்குற மாதிரி பண்ணிடுறாரு. அதனால நிறைய பேர் இந்த ஸ்கூலை பத்தி தான் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதை யூஸ் பண்ணி விக்டர் இருக்கார்ல, நல்லா இந்த ஸ்கூலை ப்ரோமோட் பண்றாரு. அதனால பேரண்ட்ஸ் எல்லாருமே போட்டி போட்டு இந்த ஸ்கூல்ல சேர்க்கணும்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க. இந்த ஸ்கூல்ல சீட்டு கிடைச்சதுக்கு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அந்த அளவுக்கு சித்தார்த் மார்க்கெட்டிங் ஒர்க்லாம் பண்ணிருக்காரு. சித்தார்த்தனால இவ்வளவு வளர்ச்சி ஏற்பட்டது இல்ல, அதனால இந்த பிரின்சிபல் விக்டர் இருக்கார்ல, இவருக்கு நிறைய காசு தந்துடுறாரு. அந்த காசு மூலியமா இவர் புது வீடே வாங்கிடுறாரு. இப்ப ஒய்ஃபு கூடயும் பொண்ணு கூடயும் சந்தோஷமா இருந்துட்டு இருக்காரு. மொத வாட்டி சித்தார்த் வேலை கேட்டு வந்தார்ல, அப்போ ஒரு சார் நீ என்ன படிச்சிருக்க, உனக்கெல்லாம் எப்படி வேலை கிடைக்கும் போன்ற மாதிரி கிண்டல் பண்ணி பேசியிருப்பாரு. இப்ப என்ன கிண்டல் பண்ண முடியுமா, இப்ப என் லெவலை விட உங்க லெவல் கம்மி அப்படின்ற மாதிரிலாம் சித்தார்த் அந்த சாரை பயங்கரமா கிண்டல் பண்றாரு. இப்ப அந்த பிரின்சிபல் ஒரு பிரஸ் மீட் கண்டக்ட் பண்ண போறாரு. பேரண்ட்ஸும் என்னதான் பேசுறாரு அப்படின்றத பாத்துட்டு இருக்காங்க. அவர் அந்த ஸ்கூலோட பெருமையை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. ஆனா வந்திருக்க மீடியா ஆட்கள் இருக்காங்கல்ல, மாயா இறந்ததை பத்தி எல்லாம் இவர்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அதை கேட்டு இவர் கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாரு. டாபிக்க மாத்தி போலான்னு நினைக்கிறாரு. ஆனா விடவே மாட்டாங்க. இவங்க அதை பத்தியே திரும்ப திரும்ப கேள்வி கேட்கிறாங்க. என்னதான் சொல்றாரு பாப்போன்ற மாதிரி பேரண்ட்ஸும் கவனிக்கிறாங்க. அந்த பொண்ணு வீட்டுல சூசைட் பண்ணிக்கிட்டா, இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு கேக்குறாரு. ஸ்கூல் தான் அதுக்கு காரணம்ன்ற மாதிரி பேசிக்கிறாங்களே, நீங்க என்ன சொல்றீங்கன்ற மாதிரி அவர் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல விக்டர் அவர் அடிக்கிற மாதிரிலாம் வந்துடுறாரு. ஆனா சுத்தி இருக்கவங்க தான் கண்ட்ரோல் பண்றாங்க. இப்ப விக்டரும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு.
இது வரைக்கும் சொல்லவே கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா நீங்க இவ்வளவு கேட்டதுக்கு அப்புறம் சொல்லாம இருக்க முடியாது. நடந்த விஷயத்த சொல்லிடுறேன். அந்த பொண்ணு மேலதான் நிறைய தப்பு இருக்குன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எல்லா பொண்ணுங்களும் ஸ்கூல் முடிஞ்சு கிளம்பிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாயா இருக்காங்கல்ல, அவங்க போன் எடுத்துட்டு ரெஸ்ட் ரூம்க்கு வந்துடுறாங்க. ரெஸ்ட் ரூம்ல வச்சு இவங்க பான் வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பான் வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போது செக்யூரிட்டி ஹெட் இருக்காரு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன எல்லாரும் போயிட்டாங்க, இந்த பொண்ணு மட்டும் இருக்கான்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்பதான் இந்த பொண்ணு பான் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறது அவருக்கு தெரிய வருது. இததான் பண்ணிட்டு இருக்கியா, உன் பேரண்ட்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதுக்கு இந்த பொண்ணு பயப்படுறா, வேணான்னு சொல்றா. அதை மீறியே இவர் போக பாக்குறாருல, வேகமா ட்ரெஸ் எல்லாம் கலட்டுறா. இவர்கிட்ட தப்பா நடந்துக்கிற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா. இவர் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. முதல்ல இங்க இருந்து விலகு அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பி இருப்பாரு. இவ பண்ண விஷயத்தெல்லாம் டீச்சர்ஸ் வீட்டுல சொல்ல வாய்ப்பு இருக்குல்ல, அதுக்கு பயந்துதான் மாயா சூசைட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த பொண்ணோட பேரை டேமேஜ் பண்ண வேணான்றதுக்காக தான் இவ்வளவு நாள் சொல்லாம இருந்தேன், இப்ப சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதை கேட்கிற பேரண்ட்ஸால சுத்தமா நம்ப முடியல, பயங்கரமா அழுவுறாங்க. ஈரனும் அப்பாவும் இந்த விஷயத்த கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. இப்ப கேஸ் கோர்ட்ல நடக்குது. இப்ப அந்த சாரை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது செக்யூரிட்டி ஹெட்டா ஒருத்தர் இருக்கார்ல, அவரை கூப்பிட்டு பேசுறாங்க. அவர் இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மாயாவோட அப்பாவும் கோவப்பட்டு இவரோட காலரை பிடிச்சு சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஆனா கிருஷ்ணமூர்த்தி இருக்கார்ல, அந்த அப்பாவை கண்ட்ரோல் பண்ணிடுறாரு. இதையே பாயிண்டா வச்சு இவங்க லாயருமே பேசிட்டு இருக்காரு. இந்த கேஸை நீங்க இதோட முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. தாரா எனக்கு சில கேள்வி இருக்குன்ற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த ஸ்கூல்ல ஜாமர்லாம் ஃபிட் பண்ணிருப்பாங்க, அதனால சிம் ஒர்க் ஆக வாய்ப்பு இல்ல. அதே மாதிரி வைஃபையோட பாஸ்வேர்டு டீச்சர்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும், பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. மாயாவோட பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, பொண்ணை போன் எல்லாம் எடுத்துட்டு போக அளவே பண்ண மாட்டாங்க. படிப்பு பர்பஸ்க்காக மட்டும் தான் போனை வாங்கி தந்திருப்பாங்க. நிறைய பேஜ் போகாத மாதிரி தான் செட் பண்ணியே வச்சிருப்பாங்க. அப்புறம் எப்படி பான் வீடியோஸ் எல்லாம் பார்க்க முடியும்? இவர் ஃபுல்லா போய் சொல்லிட்டு இருக்காரு. அந்த மேனேஜ்மெண்ட்டுக்காக தான் சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. இவரோட ஒய்ஃப்க்கு ரீசெண்டா ஒரு இடத்துல பெரிய போஸ்டிங் கிடைச்சிருக்கு, அது எப்படின்ற மாதிரிலாம் கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காங்க. என் வேலையை பார்த்து பிரின்சிபலுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருச்சு, அதனால தான் வேற பிரான்ச்ல என் ஒய்ஃபுக்கு வேலை போட்டு தந்திருக்காரு, வேற எதுவும் இல்லைன்ற மாதிரிலாம் அந்த செக்யூரிட்டி ஹெட் சொல்றாரு. ஆனா இவங்க விடாம இவரை பிளாக் பண்ற மாதிரி மடக்கி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி கேள்வி கேட்கும் போது ரொம்ப டென்ஷனா ஆகுறாங்க. இவங்க ரொம்ப கோவப்படுறதுனால ஜட்ஜ் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அடுத்த இயரிங்க இந்த நாள் வச்சுப்போம் அப்படின்ற மாதிரி தள்ளி வச்சிடுறாங்க. இந்த கேஸை நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் சொல்றாங்க. ஏன்னா பொண்ணு பேரை டேமேஜ் பண்றதுக்கு அவங்க முடிவு பண்ணிட்டாங்கல்ல, இதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரியாது, அதனால வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற ஈரனுக்கு கோவம் வருது. உங்களுக்காக இவ்வளவு பண்றேன், திடீர்னு இப்படி சொன்னா எப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஆனா பேரண்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி அப்பதான் பேசுறாரு. நம்ம பெரிய ஆளுங்க கிட்ட மோதிட்டு இருக்கோம், அவங்க இந்த மாதிரி ஆயுதங்கள் எல்லாம் எடுக்க தான் செய்வாங்க, அதுக்கேத்த மாதிரி தான் நம்ம போராடணும், அப்பதான் உங்க பொண்ணோட சாவுக்கு காரணம் தெரியும், மத்தவங்களையாவது நம்ம காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால பேரண்ட்ஸும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. சித்தார்த் வேலை விஷயமா வெளிநாட்டுக்கு எல்லாம் போயிருப்பாரு. இப்பதான் திரும்பி ஹைதராபாத்துக்கு வந்திருக்காரு. அப்படி வரும்போதே சொந்தக்கார அண்ணன் கிட்ட இருந்து கால் வருது. உடனே கிளம்பி வீட்டுக்கு வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவருமே அவரோட வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்து பார்த்தா தான் அவரோட பையன் இறந்து போயிருக்கிறது தெரிய வருது. உடம்பு முடியாம தான் இறந்து போயிருப்பான். செக் பண்ணவங்க ட்ரக் எடுத்திருக்கான்னு சொல்றாங்க. என் பையன் ட்ரக் எல்லாம் எடுக்கலடா, ஏதோ தப்பு நடந்திருக்கு, நீ சொல்லி தானே அந்த ஸ்கூல்ல சேர்த்தோம் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவரோட பொண்ணுமே அந்த ஸ்கூல்ல தான் படிப்பாங்க. எப்ப பாரு தூங்கிக்கிட்டே இருக்காங்க. இவ எப்பவுமே ரொம்ப லோவா இருக்கா, என்ன எதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. இவருக்கு லைட்டா பயம்லாம் வருது. அந்த ஸ்கூல்ல தப்பா ஏதோ நடக்குது அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அந்த ஸ்கூல்ல கொஞ்சம் டீச்சர்ஸ் இவருக்கு பழகி இருப்பாங்கல்ல, அந்த டீச்சர்ஸ் எல்லாம் ஒரு இடத்துக்கு வர வச்சு இவர் பேசுறாரு. அங்க ஏதோ தப்பு நடக்குது, அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. எங்களுக்கு எல்லாம் எதுவுமே தெரியல அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஈரன் ஃப்ரெண்ட் செக் பண்றேன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, விஷம் சேர்ந்திருக்க இடத்துல இருந்து அதை கரெக்டா கலெக்ட் பண்ணி தாங்கன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அம்மாக்கு நல்லா இந்த வேலை எல்லாம் பண்ண தெரியும், நம்மளே பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் பொண்ணு பாடியை இவங்க ஆப்ரேட் பண்றாங்கல்ல, அதனால ஃபீல் பண்ணி பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. சாம்பிள் எடுத்து அந்த ஃப்ரெண்டு கிட்ட தந்துடுறாங்க. நான் இந்த சாம்பிளை செக் பண்றேன், ரிசல்ட் எப்படி வருதுன்றத உங்ககிட்ட அப்டேட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி விக்டரை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா விக்டருக்கு எதிராக சித்தார்த்து கலெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அது விக்டருக்கு தெரிய வந்துருது. என்ன சாரங்களெல்லாம் கூப்பிட்டு ஏதோ பேசியிருக்க போல, இந்த மாதிரி பண்றதை இதோட நிறுத்திக்கோ, அது உனக்கு நல்லது இல்ல அப்படின்ற மாதிரி வார்னிங் தராரு. அதே மாதிரி சித்தார்த்து விக்டருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நிறைய இல்லீகல் வேலை எல்லாம் பண்ணிருப்பாரு பாத்தீங்களா, அதெல்லாம் சொல்லி காட்டுறாரு. நான் மட்டும் மாட்டேன்னு வச்சுக்கோயேன், நீயும் தான் மாட்டுவ, அதனால கவனமா இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஈரன் ஃப்ரெண்டும் கண்டுபிடிச்சதை பத்தி ஈரன் கிட்ட சொல்றாங்க. இது ஸ்லோ பாய்சன் மாதிரி தான் செயல்பட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்திருக்கு, ஒரே நாள்ல சேர்ந்த மாதிரி தெரியல, கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்துனா ஸ்கூல்ல தந்திருந்தாதான் சேர்ந்திருக்க வாய்ப்பு இருக்கு, மத்த பசங்க உடம்புலயும் இது கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஸ்கூலுக்காக ஒரு லாயர் வாதாடினாரு பாத்தீங்களா, அவர் சரியில்லைன்ற மாதிரி புதுசா ஒரு லாயரை போட்டிருக்காங்க. இவர் பெரிய லாயரா இருப்பாரு. இப்ப கிருஷ்ணமூர்த்தி இருக்காருல, பசங்களுக்கு ஸ்கூல்ல ஏதோ தந்திருக்காங்க, அதுதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்றாரு.
இவர் இருக்கார்ல அதுக்கு டிஃபெண்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இவங்க ஏதோ ஒரு சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த சாம்பிள் பாடியில இருந்து எடுத்ததுன்றதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? அதே மாதிரி அந்த பொண்ணு இறந்து போய் 2 வருஷம் ஆயிருச்சு. இப்ப எடுத்ததெல்லாம் எப்படி கணக்கு பண்ண முடியும்? இதெல்லாம் ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. தாரா என்ன சொல்றாங்கன்னா ஏத்துக்க முடியாதுன்னே வச்சுப்போம். இந்த பொண்ணுக்கு எடுத்ததை ஏத்துக்க வேணாம். மத்த பொண்ணுங்க இருக்காங்கல்ல அவங்க கிட்ட புதுசா செக் பண்ணி பாப்போன்ற மாதிரி சொல்றாங்க. இவர் அதை மறுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா ஜட்ஜ் டெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வேற ஒரு 10 பசங்க கிட்ட செக் பண்ணி பாக்குறாங்க. அதோட ரிசல்ட் கொஞ்ச நாள்ல வரும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த சமயம் சித்தார்த் இருக்கார்ல இவரை எப்படியாவது எக்ஸ்போஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சில வேலைலாம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த விஷயம் இவருக்கு தெரிய வந்துருது. நான் சொன்னா கேட்க மாட்டியா அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக 2 பேர் இருந்தாங்கல்ல அவங்களையும் நான் விலை கொடுத்து வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்க சித்தார்த்துக்கு ஹெல்ப் பண்ணலாம் நினைச்சிருப்பாங்க போல. அவங்களையும் காசு கொடுத்து இவர் வாங்கியிருக்காரு. ஒழுங்கா நீயும் நான் சொல்ற மாதிரி கேளு, நல்லா இருப்ப. என்னை எதிர்க்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ சாவடிக்க கூட தயங்க மாட்டேன்னு சொல்றாரு. அதே மாதிரி சித்தார்த்து இவ்வளவு தூரம் இறங்கிட்டார்ல அதனால இவர் வேலையை விட்டு தூக்கிடுறாரு. அதே மாதிரி கோர்ட்ல இப்ப செக் பண்ண ரிப்போர்ட் வந்துருது. ஜட்ஜி தான் அந்த ரிப்போர்ட்டை பாக்குறாங்க. பார்த்தவங்க ரிப்போர்ட்ல எதுவுமே இல்லைன்னு வந்திருக்குன்னு சொல்றாங்க. இதை கேட்கிற இவங்க 2 பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. அதான் நான் சொன்னல எதுவுமே இல்லன்ற மாதிரி அந்த லாயர் பேசுறாரு. அப்ப நம்ம நினைச்ச தியரி தப்பாயிருச்சா அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே யோசிக்கிறாங்க. இன்னும் டைம் வேணும்னு கேக்குறாங்க. ஜட்ஜும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இந்த லாயர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எப்படி இதை பண்ணீங்கன்னு விக்டருக்கு கால் பண்ணி கேட்கிறாரு. விக்டர் அந்த பசங்க உடம்புல ஏற்கனவே ஒரு ஊசியை போட்டிருப்பாரு. அது ஆன்டிடோட் மாதிரி செயல்பட்டிருக்கும். அதனால தான் இவங்க செக் பண்ணும் போது ரிசல்ட்ல அதெல்லாம் வந்திருக்காது. அடுத்த இயரிங் இந்த நாள் வேலிடா ஏதாவது ப்ரூஃப் இருந்தா எடுத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி ஜட்ஜி சொல்லிடுறாங்க. இவங்க கிட்ட பிரோஜனமா எந்த ஒரு ப்ரூஃபும் இல்ல. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. நமக்கு ஏதாவது பிரச்சனைனா கம்ப்ளைண்ட் ஃபோரத்துல ஏதாவது அனுப்புவோம்ல அந்த மாதிரி இவ ஃபோரத்துல ஏதோ அனுப்பியிருக்கான்றது இவங்களுக்கு தெரிய வருது. இப்பதான் சித்தார்த்தி இவங்களை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. நீ அந்த ஸ்கூல்ல தானே வேலை பார்த்த அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. ஆமா வேலை பார்த்தேன். அவர் ரொம்ப கன்னிங்கான நபரு. அவர் கூட சேர்ந்து நானும் சில தப்புகள்லாம் செஞ்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இப்ப உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இறந்து போன மாயா இருக்காங்கல்ல அந்த கம்ப்ளைண்ட் ஃபோரத்துல ஏதோ ஒன்னு அனுப்பியிருக்காங்க. என்ன அனுப்பியிருக்காங்கன்றத பார்க்க முடியல. அதை உன்னால எடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சித்தார்த்த சொல்றாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படியாவது அவ டைப் பண்ணதை எடுக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அந்த கம்ப்ளைண்ட் ஃபோரத்துல இருந்து எடுக்கலான்ற மாதிரி அவங்க ட்ரை பண்றாங்க. ஆனா கம்ப்ளைண்ட் ஃபோரத்திலேயே யாரோ டெலீட் பண்ணிட்டாங்க. நீங்க அவங்கள பார்த்து தான் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி அவரை பார்த்து பேசலான்ற மாதிரி இவரும் பேசுறதுக்காக வந்துடுறாரு. இந்த மாதிரி ஃபோரத்துக்கு வந்ததை நீங்க டெலீட் பண்ணிருக்கீங்க அது வேணும்னு கேக்குறாரு. அந்த பிரின்சிபல் சொல்லி தான் இவர் ஹைட் பண்ணிருக்காரு போல. லைட்டா இந்த இடத்துல முழிச்சிட்டு இருக்காரு. சித்தார்த் இருக்காருல நிறைய பேரோட லைஃப் சம்பந்தப்பட்டது ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேக்குறாரு. இதனால இந்த நபரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. அந்த பொண்ணு என்ன அனுப்புனாங்க அப்படின்றத தந்துடுறாரு. அந்த பொண்ணு சாகிறதுக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் மாதிரி தந்திருக்கா அதுல என்ன எழுதியிருக்கான்றதை நான் படிச்சு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி தாரா சொல்றாங்க. அந்த பொண்ணு எழுதின விஷயத்தெல்லாம் இந்த இடத்துல படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி படிக்கும் போது அந்த பொண்ணே இந்த இடத்துல இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அந்த பொண்ணே அந்த ப்ராப்ளத்தை சொன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க. பசங்களெல்லாம் நல்ல மார்க் வாங்க வைக்கிறதுக்காக அந்த ஸ்கூல் ஒரு யுக்தியை பயன்படுத்துவாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே எனர்ஜி ட்ரிங்க் அப்படின்ற மாதிரி ஒன்னு குடிக்க சொல்லுவாங்க. அதை குடிச்சிட்டு படிச்சா நல்லா மனப்பாடம் ஆகும். ஆனா அதுல சில சைடு எஃபெக்ட்லாம் இருக்கும். இவங்க எப்பவுமே வீக்கா ஃபீல் பண்ணுவாங்க. தலைலாம் எப்ப பாரு வலிச்சுக்கிட்டே இருக்கும். பசங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல கூட வாய்ப்பு இருக்குல்ல. சொல்ல விடாத மாதிரி இவங்க மிரட்டி வச்சிருப்பாங்க. வேணான்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. கண்டிப்பா இதை சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி வற்புறுத்தி சாப்பிட வைப்பாங்க. இந்த பொண்ணு எதையோ நினைச்சு கஷ்டப்பட்ட மாதிரி ஸ்டார்டிங்ல நமக்கு காமிச்சாங்கல்ல. இந்த விஷயத்தை நினைச்சுதான் கஷ்டப்பட்டிருப்பா. பேரண்ட்ஸ் கிட்ட இதை பத்தி பொறுமையா பேசலாம்னு நினைச்சிருப்பா. ஆனா அவங்க டைமே தந்திருக்க மாட்டாங்க. அதனாலதான் கம்ப்ளைண்ட் மாதிரி எழுதி அனுப்பியிருப்பா. ஆனா இதை கூட வேலிட் ப்ரூஃபா ஏத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஜட்ஜி சொல்றாங்க. ஏன்னா அந்த பொண்ணு இந்த மாதிரி அனுப்பியிருக்கா. ஆனா அது உண்மையா நடக்குதுன்றதுக்கு என்ன சாட்சி இருக்கு? சாட்சி இல்லாம எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. அதுக்கும் சாட்சி இருக்குன்னு தாரா சொல்றாங்க. தாராவும் சித்தார்த்தும் சேர்ந்த மாதிரி ஸ்கூலுக்கு பின்னாடி வந்துடுறாங்க. பின் வழியா ஸ்கூலுக்குள்ள நுழைஞ்சிடுறாரு. அப்படி நுழைஞ்சவர் என்ன பண்றாருன்னா டேட்டாவெல்லாம் எடுக்கணும்ன்ற மாதிரி இங்க இருந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து செக்யூரிட்டி எட்டி இவரை கவனிச்சிடுறாரு. கவனிச்சவர் சாதாரணமா பேசுறாரு. இவர் ஸ்கூலை விட்டு நின்னது அவருக்கு தெரியல போல. அதனால தான் ரொம்ப கேஷுவலா இவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்பதான் ஆட்கள் லோடு வந்திருக்கிறதா சொல்றாங்க. இறக்கி வைங்கன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப சித்தார்த் இருக்காருல லைட்டா இங்க இருந்து நழுவிடுறாரு. அவங்க லோடு இறக்கி வச்சிட்டு இருக்கிறத பாக்குறாரு. அதெல்லாம் போட்டோ எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி தேவையான அளவுக்கு போட்டோ எடுத்துக்கிறாரு. இப்பதான் இந்த செக்யூரிட்டி ஹெட்டுக்கு சித்தார்த்த தூக்குனது தெரிய வருது. எது தூக்கிட்டாங்களா? அவன் வந்திருக்கான் புடிங்கன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப சித்தார்த்தம் சுதாரிச்சு இங்க இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாரு. ஆட்கள் புடிச்சிடலான்ற மாதிரி பின்னாடியே துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இவர் இருக்கார்ல தாராவோட பைக்ல ஏறி இங்க இருந்து கிளம்பி இருப்பாரு. சித்தார்த்த அந்த செக்யூரிட்டி ஹெட் கிட்ட பேசினாரு பாத்தீங்களா? அந்த செக்யூரிட்டி ஹெட்டே அந்த பவுடரை பத்தி எல்லாம் சொல்லியிருப்பாரு. அது எல்லாத்தையும் இந்த சித்தார்த்த ரெக்கார்ட் பண்ணிருப்பாரு. அந்த வீடியோவையும் போட்டு காமிச்சிடுறாங்க.
இப்போ இந்த லாயர் டிஃபெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இது ஃபேக்கான வீடியோன்ற மாதிரிலாம் சொல்றதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா ஜட்ஜ் இதை ஏத்துக்க மாட்டாங்க. உட்காருங்கன்னு சொல்றாங்க. இதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்ற மாதிரி ஜட்ஜும் விக்டரை பார்த்து கேக்குறாங்க. விக்டரும் அந்த இடத்துக்கு வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அது சாதாரண எனர்ஜி ட்ரிங்க் மட்டும்தான், அதுல ஸ்லோ பாய்சன்லாம் கிடையவே கிடையாது, ரிப்போர்ட் பாசிட்டிவா தானே வந்தது, இப்போ என்ன சொல்ல போறீங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் கேட்கிறாரு. அப்பதான் ஈரின் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, இந்த இடத்துல பேசுறதுக்காக வந்துடுறாங்க. இவங்க அன்னைக்கு என்ன ட்ரிக் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத அந்த ஃப்ரெண்ட் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம டெஸ்ட் பண்ண போறோம்னு தெரிஞ்சு முன்கூட்டியே அந்த பசங்களுக்கு ஒரு ஊசியை போட்டுட்டாங்க, அதனால தான் ரிசல்ட் அவங்களுக்கு ஏத்த மாதிரி வந்தது. ஆனா நாங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசி புதுசா ஒரு டெஸ்ட் எடுத்திருக்கோம், அதுக்கான ரிசல்ட் வேற மாதிரி வந்தது அப்படின்ற மாதிரி இவங்க எடுத்ததெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. இதுல பசங்க உடம்புல ஸ்லோ பாய்சன் கலந்துருக்கிறது தெரிய வந்திருக்கும். இப்ப விக்டர் இந்த இடத்துல மாட்டிக்கிறாரு. விக்டர் இருக்காரு பாத்தீங்களா, பேரண்ட்ஸ் மேல பழிய போட ஆரம்பிக்கிறாரு. பேரண்ட்ஸ் மேலதான் முக்கியமா தப்பு இருக்கு, அவங்க தான் பசங்களை நல்லா படிக்க வைங்கன்னு சொன்னாங்க, அதனால தான் இந்த விஷயத்த பண்ணோன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. ஆனா ஜட்ஜி இவர் பேசிட்டு இருக்கும் போதே நிறுத்த சொல்லிடுறாங்க. இவரை இங்க இருந்து கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்ல சம்பந்தப்பட்டவங்களுக்கு எல்லாம் என்னென்ன தண்டனை அப்படின்றதெல்லாம் இந்த இடத்துல வழங்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி பசங்க சந்தோஷப்பட்டு இருக்காங்க. மாயாவோட பாடியை இவ்வளவு நாள் வச்சிருந்தாங்கல்ல, இதுக்கப்புறம் எரிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி எரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப மாயாவும் கற்பனையா பேரண்ட்ஸ்க்கு தெரியுதா, பாய்ன்ற மாதிரிலாம் சொல்றா. இப்ப ஈரனும் மீடியாவை சந்திச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் மேல மட்டும் முழு தப்ப சொல்லிட முடியாது, பேரண்ட்ஸ் மேலயும் தப்பு இருக்கு. பசங்க நல்ல மார்க் வாங்கணும்ன்றதுக்காக எதுனாலும் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க, பசங்களை நீங்க தான் நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஈரின் வீட்டுல தருண் ஒரு பையன் இருந்திருப்பான். டெக்னிக்கல் ஒர்க் எல்லாம் அவன் தான் கவனிச்சிருப்பான். ரொம்ப டேலண்டான பையனா இருப்பான். அவன் கூட இந்த ஸ்கூல்ல தான் படிச்சிருப்பான், இறந்தும் போயிருப்பான். அதெல்லாம் கேள்விப்படும் போது இவங்க ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. இந்த விஷயத்தெல்லாம் கடைசியில கனெக்ட் பண்ணி நமக்கு காட்டுறாங்க. இதோடய இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.